வணக்கம். நான் முருகன். தமிழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு முன்னோடியாக வந்த இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் என்றைக்குமே முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிக காட்டமாக பேசியிருக்கின்றார். அதை நம்ம பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேணாம், ஒரு காமெடியாகவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். உதயநிதி ஸ்டாலின் என்றைக்குமே முதலமைச்சராக வர முடியாதுன்னு சொல்லிட்டு கோபமாக பேசியிருப்பார் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், சும்மா பேசிகிட்டே இருக்கிற கொஞ்சம் அடித்து காட்டுறா அப்படின்னுவார். அதே போலவே அமித்ஷா வாய் வார்த்தையில் ஜாலம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருக்கிறது தான் அதற்கு காரணம். கண்டிப்பாக மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்படி மெஜாரிட்டி என்னை வேணாலும் அவர்களுடைய ஆதரவு, கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு என்றைக்கு வேணாலும் விலக்கிக் கொள்ளப்படும். அப்படி விளக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த விதமான ஈடி ரெய்டு நடத்தவில்லை, எந்த விதமான ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷத்துல 4.25 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை குடும்பம். அமைச்சர் KN நேரு ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு மேல சாலை போக்குவரத்துல ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக துரைமுருகன் அவர்கள் மணல் கடத்தல்லையே ஒரு 6,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இது ஈடு ரெய்டு நடத்தி ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பம் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல டாஸ்மார்க்கில் மட்டுமே ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்படி மொத்தம் 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ண அந்த கட்சியை இதுவரையிலும் எந்த அமைச்சரும் எந்த ஊழல் செய்தவரும் கைது செய்யப்படவில்லை. வழக்கும் பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டு நடத்தப்படவில்லை. இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக கள்ள உறவில் இருப்பதுதான் அதற்கு காரணம். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும், அப்பதான் 2ஆயிரத்துக்கு வர முடியுங்கிற ஒரு நிலையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதனாலதான் கூட்டணி வைத்துக்கொண்டே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை பெரிய அளவில் இருக்காது. அப்பொழுது 2வது இடத்துக்கு வந்துவிட்டு அடுத்ததாக திமுகவை அழிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணமாக இருக்கிறது. அதே போலவே கடந்த காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையனை சும்மா இருந்த செங்கோட்டையனை தூண்டிவிட்டு தலைமைக்கு எதிராக 1 வாரம் டைம் தரேன், 2 நாள் டைம் தரேன் சொல்லிட்டு பேச வச்சு, அதன் மூலமாக எந்த விதமான செல்வாக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத செங்கோட்டையனை உள்துறை அமைச்சரை சந்திக்க வச்சு, நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சு பேட்டியெல்லாம் கொடுக்க வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட எந்த விதமான இவர்களுடைய மிரட்டலும் பாட்சியாகவும் படிக்கிறார். அதனால கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது செங்கோட்டையன் அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறி செங்கோட்டையன் தாவேக்காவில் கொஞ்சம் வளமாக இருக்கிறார், அதுல சந்தோஷம். அப்படி இப்பொழுது செங்கோட்டையன் போயிட்டாரு, அடுத்த செங்கோட்டையனாக வேலுமணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதுவும் தோல்வியில் தான் முடிய போகிறது என்பதுதான் உண்மை. இந்த உள்குத்து வேலை எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தெரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணியில மிக சொற்பமான MLA சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம எந்தெந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்காதோ அந்த தொகுதியில சீட்டு தரப்போறாரு. அதன் மூலமாக 2 கட்சிக்குமே பிளவு ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை தேர்தல் சமயத்தில் வெளியேற்றிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய உதவி செய்ய போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி நடக்கிற ஆட்சியே நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நடத்தி தான் அவர்களுடைய ஆதரவில் தான் ஆட்சியே நடந்துட்டு இருக்கு மத்தியில். இவங்க 2 பேருமே மிகவும் மிகவும் சாதுரியமான அரசியல்வாதிகள். அதாவது தன்னை வளர்த்தவரையே காலவாரி வருவதில் மிக திறமைசாலிகள். அப்படிப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு வேணாலும் காலவாரி விடுவாங்க. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அப்பொழுது திமுக உதவும். அதை வைத்து தான் திமுகவினுடைய ஊழல் மீது அமித்ஷா நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார், ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை.
அதை போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், 2 பேருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணுங்கிறதுல இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவிடமிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மிக நெடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் 3 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 வாரம் 2 நாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் தினகரன் இந்த 2 பேருமே கூட்டணி வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சோறு போட்டு வளர்த்த கட்சி அளிக்கிறதுல முழு வேலையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல சசிகலா அவர்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது ஒதுங்கி இருந்தாலும் தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வார். எடப்பாடிக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன்னை வளர்த்தது. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஜெயலலிதா சசிகலா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்பது 100% உண்மை. அதை போலவே பாரதிய ஜனதா கட்சி, RSS, திமுக இந்த 3 பேருமே சேர்ந்து கொண்டு அண்ணா திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கனவாக இருக்கிறது. அவர்களுடைய கனவு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கனவாகவே போகப் போகிறது. அது நிஜமாக போகப் போவதில்லை என்பதுதான் உண்மை. அடுத்ததாக அமித்ஷா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றைக்குமே முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறது ஒரு பொய்யான பேச்சு. அவர் பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த பேச்சை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப சீரியஸாலாம் நம்ம எடுத்துக்கிறது தேவையில்லை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.